சுட சுட நாட்டுக்கோழி வறுவல், வெள்ளை சாப்பாடு, கூடவே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, பச்சைப்புளி ரசம், தயிர்னு ஜம்முன்னு கொடுக்குற ஒரு ஸ்பாட்டை சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்க. அங்கேயே நாட்டுக்கோழியை பிடிச்சிங்க பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே பக்காவான கைப்பட ஆட்டுற மசாலா தாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூடவே அவங்க எப்போ யூஸ் பண்ணுற ஓன்மேட் மசாலாங்க. கூடவே சிறுசா நறுக்கின கறியை போட்டு 4 பெரட்டுவாங்க. அடுத்து நல்லா கறி வெந்துட்டு இருக்கும்போது சுட சுட நாட்டுக்கோழி சாறு எடுத்து கொடுப்பாங்க பாருங்க. குட்டிக்கிறதுக்கு நல்லா சுருன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து ஒயிட் ரைஸோட நாட்டுக்கோழி வறுவலை போட்டு நல்லா கொலன்னு குழப்பி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க. சொர்க்கத்துக்கே போயிருவீங்க. அதுலயும் அந்த நாட்டுக்கோழி கால்லாம் சாப்பிட்றதுக்குங்க உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. நல்லா காரசாரமா சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருந்துச்சுங்க. உங்களுக்கு சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சாப்பிடுங்க, டக்குன்னு பறந்துடும். அடுத்து அவங்க கொடுக்குற பச்சைப்புளி ரசம் எல்லாம் மஸ்ட் ட்ரைங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பசங்களா போய் சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டுங்க இது. இவங்களோட கடை சித்தோட கொங்கமலத்துல இருந்து கங்காபுரம் போற வழி தாங்க இருக்குது. நீங்க இங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இவங்களோட லொகேஷன் வேணும்னா கமெண்ட்ல லொகேஷன் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.